பாருங்க, இங்கே நான் உங்களுக்கு விஷயத்த சொல்லிடுறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வீட்டுக்கு கூட முழுசாக போய் வாசிங்க. இங்கே பாருங்க என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் வந்து மோசக்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்பா நீ வந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ஆள் அனுப்பு. இப்போ ஆண்டவர் எகிப்துலேருந்து இந்த ஜனங்களை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டார். ஒரு வனாந்தரத்தில் ஒரு மலை மேலே நிற்கிறாங்க. இப்போ இவங்க கண்ணில் கானான் தேசம் மேலேருந்து பார்த்தா தெரியுது. ஊட்டி மலை மேலேருந்து பார்த்தா கோயம்புத்தூர் பட்டணம் சின்னதாக தெரியும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் முன்னில் கோயம்புத்தூர் சிட்டியை ஊட்டி மலை மேலேருந்து தொட்டபெட்டான்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல போய் நின்று கோயம்புத்தூர் சிட்டியை பார்த்தீங்கன்னா தவுளூண்டாக தெரியும். அந்த மாதிரி இவங்க மலை மேலே ஏறி போய் அங்கே கானான் தேசத்தை பார்க்குறாங்க. அதெல்லாம் தெரியுது, சூப்பராக தெரியுது. இப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. அதை அனுப்பும்போது எப்படி ஒரு கோத்திரத்துலேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அனுப்பு. எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். 12 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் படிங்க. ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால நானே சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் 12 கோத்திரத்துலேருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள், ஒரு கோத்திரத்துலேருந்து ஒரு ஆள் அப்படி செலக்ட் பண்ணி 12 பேரை அனுப்புகிறாங்க. இந்த 12 பேரும் போகிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, சுற்றி கித்தியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க. நல்லா கவனிங்க, 40 நாள் ஆகிடுது. அவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குது. நடந்து சுற்றி கித்தி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வர்றதுக்கு 40 நாள் ஆகிடுது. வராங்க. வரும்போதே மாதுளம் அது இதுன்னு கொஞ்சம் ஃப்ரூட் எடுத்துக்கிறாங்க. ஒரு பெரிய திராட்சை கொலையை தூக்கின்னு வராங்க. திராட்சை கொலைலாம் ஊரில் எவ்வளோ பெருசாக இருக்கும்? உங்கள் கையளவு இவ்வளோ தொழுக்கு இருக்கும் இல்லையா? ஒரு கொலைன்னாக்கா அவங்க 2 பேர் கொம்பில் கட்டி தூக்கின்னு வராங்களாம். அப்போ எவ்வளோ பெரிய கொலை இருக்கும் பாருங்க. கொலை தானே. எவ்வளோ பெரிய கொத்து, தொக்குன்னா கொத்து, அவ்வளோ பெரிய கொத்து. 2 பேர் கொம்பில் கட்டி தூக்கின்னு வராங்க தோல் மேலேனா அப்போ எவ்வளோ பெரிய கொத்து இருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய திராட்சை கொலையை அவங்க தூக்கின்னு வரானு. வந்த பிறகு சொல்கிறானுங்க பாருங்க, 12 பேரில் 10 பேர் என்ன சொல்கிறான், ஐயோயோ நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், பயங்கரமான இடம், பெரிய பட்டணம், பெரிய தேசம், எல்லாம் பெருசாக இருக்குது. அங்கே யானாக்கின் புத்திரரை பார்த்தோம், ராட்சத பிறவிகளை பார்த்தோம். அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? அப்போ அவனுக்கு எவ்வளோ பெருசாக இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு முன்னால் நான் வெட்டுக்கிளி மாறிக்கிறேன்னா அப்போ அவன் எவ்வளோ பெருசாக இருந்துப்பான். நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நானே வெட்டுக்கிளின்னா அப்போ அவன் எம்மா பெருசாக இருக்குமான்றது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நானே அவங்க சொல்கிறாங்க, அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம் சார், அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இந்த 10 பேரும் பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 2 பேர் காலேபு யோசுவா 2 பேர் என்னன்றாங்க, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அது பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், கடவுள் அதை நம்மளுக்கு ஈஸியாக சுதந்திரமாக்கும்படி செய்வார்னு இந்த காலேபும் யோசுவாவும் ஈஸியாக ஜெயிக்கலான்னு சொல்கிறானுங்க. ஆனால் கூட போன இந்த 10 பேர், ஐயோயோ முடியாது சார், அது பயங்கரமான இடம், ராட்சத பிறவிகள் இருக்கிற இடம், நாமெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், நம்மளை நசுக்கி போட்டுருவானுங்க போல அப்படின்னு பயப்படும். எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைங்க தான் சார், நல்லா கவனிங்க. இந்த 10 பேரும் அந்த ஆண்டவர் பிள்ளைங்க தான், இந்த 2 பேரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். 10 கோத்திரத்துலேருந்து தூக்கின்னு போய் 12 கோத்திரத்துலேருந்து தூக்கின்னு போய் ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து பார்த்துன்னு வாங்கலானாங்க. பார்த்துன்னு வந்தவங்கள 10 பேர் ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானுங்க, நம்மளால ஜெயிக்க நம்மளால முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு 10 பேர் சொன்னான். 2 பேர் சொல்கிறான் ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14:5 வாசிங்க. அப்பொழுது மோசே இருப்பார்கள் பார், கடவுளே கேட்குறான், எவ்வளோ அற்புதம் செஞ்சேன் சார், எகிப்திலேருந்து வரும்போது எத்தனையோ அற்புதம் செஞ்சு உன்னை கூட்டின்னு வந்தேன். இந்த ஜனங்க இப்போ என்னன்றாங்க, இவ்வளோ அற்புதத்தை பார்த்துங்க, இவ்வளோ அந்த செங்கடலில் பார்வோன் சேனையை கடலை மூடி போட்டவர், இவ்வளோ அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்னன்றாங்க, அவங்க பெரிய ஆள், ராட்சத பிறவி, நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்போ கடவுள் கேட்குறாரு, எவ்வளோ அற்புதத்தை நான் செஞ்சோம், இந்த ஜனங்க என்ன விசுவாசிக்காமல் இருக்கிறாங்களே, அதெல்லாம் செஞ்ச நான் இதை செய்ய மாட்டேன்னா? அல்லேலூயா. ஒரு வாட்டி உன்னை ஆசீர்வதிச்ச தேவன், ஒரு வாட்டி உன் ஜெபத்தை கேட்ட தேவன் திரும்ப உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னா? உனக்கு அற்புதம் செய்ய மாட்டேன்னா? உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னா? எது வரைக்கும் என்ன விசுவாசிக்காம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 21, பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையும் என் வனாந்தரத்திலும் செய்த அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்கள் நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். 24, என்னுடைய தாசனாகிய காலேப்
வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால் வந்தபடியினால அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த வசந்த வாசி இன்னொரு வாட்டி 24. என்னுடைய தாசனாகிய காலேபு வேற ஆவியை உடையவனாயிருந்தாலும். அல்லேலூயா. போதும் பாருங்க, அங்க தாவீது வேற ஆவியை உடையவன். என்ன ஆவி? விசுவாசம், நம்பிக்கை, கடவுள் நம்மளுக்கு செய்வாரான்னு. இங்க காலேபும் யோசுவாவும் வேற ஆவினா என்ன ஆவி? நம்பிக்கை, விசுவாசம். கடவுள் நம்ம கூட இருக்கிறார், வெற்றி தருவார், ஜெயிப்போம், முன்னேறுவோம், தாண்டி வருவோம், மேற்கொள்ளுவோம், பிரச்சனையை கடந்து போவோம், கடவுள் நம்மளுக்கு வெற்றியை தருவார்ன்ற வேற ஆவியை உடையவர்களாய். அதாவது அந்த ஆவி என்ன ஆவி? விசுவாசம், நம்பிக்கை, கடவுள் கடவுள் பெருசுன்றத பார்க்குற ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. 37 சபையார் எல்லோரும் அவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து ஆ ஆ ஆ ஆ வாதையினாலே செத்தார்கள். போதும். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர். இதாங்க விஷயம். 10 பேர் வாதப்பாட்டு செத்துட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன துர்செய்தி, ஆகாது, முடியாது, நடக்காது, இப்படி சொன்னவங்கெல்லாம் செத்துட்டாங்க. ஆவோம், முடியும், ஜெயிக்கலாம், கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னா உசுரோடு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் இப்போ நல்லா சிந்திக்கணும். இந்த 10 பேர் பார்த்த பார்வை, இந்த 2 பேர் பார்த்த பார்வை என்ன எப்படிமா இருக்குது? 10 பேர் பார்த்தா என்ன பார்த்தான்? ராட்சதை, நம்ம வெட்டுக்கிளி, நம்மளால் முடியாதுன்னா. இந்த 2 பேர் என்ன முடியும், ஜெயிக்கலாம், கடவுள் நம்மளுக்கு அதை கொடுப்பாரு. இப்போ இவனுங்க மாதிரி வெற்றி பெற்று அதே மாதிரி காணான போய் சேர்ந்தானுங்க. அங்கே இருக்கிற கும்பல் ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க பயிரிட்டானுங்க. அது பாலும் தேனும் ஓடுற மாதிரி எக்கச்சக்க பழங்கள் கொடுக்குற தேசமா, எக்கச்சக்க காசு பணம் புரளுகிற தேசமா அது மாறிச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உன்னை கொண்டு போய் விடுவேன், உனக்கு அதை சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்னது போலவே அதை தேவன் அப்படி. ஒரு கொலையே 2 பேர் கொம்பில் கட்டி தூக்கின்னு போகிறானுங்கன்னா அப்போ எந்தெந்த பேர் கொலை சுரக்கா மாதிரி நீட்டாக தொங்கியிருக்கோம் போல. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க 2 பேருடைய பார்வையை பாருங்கள், எப்படிப்பட்ட பார்வை இருக்குதுன்னு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். சிலுவையில் 2 பேர் தொங்கின்னு இருந்தானுங்க இயேசுகிட்ட. ஒருத்தன் இந்த பக்கம், ஒருத்தன் இந்த பக்கம். ஒருத்தன் என்னன்றான் இயேசுவை, இதடா இவரு கடவுள்னு சொன்னார், ரட்சிக்கிறவர்னு சொன்னார், முதல்ல நீ கடவுள்னா உன்னை ரட்சிக்கா, அப்புறம் நீ எங்களை ரட்சின்னு சொல்லி ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான். ஒருத்தன் எப்படி பார்க்குறான் அவரை? ஆண்டவரே, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தேன். இந்த 2 பார்வையை நல்லா நோட் பண்ணுங்க, நல்லா நோட் பண்ண. ஒருத்தன் என்னன்றான், அவரை ரட்சிக்க முடியாது, இவரே நம்ம கூட தொங்கி நிற்கிறாரா, இவரால் எங்கேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்றத நினைக்கிறான். ஒருத்தன் என்னன்றான், இவர் எப்படியோ இவர் தான் ஆளுக செய்கிறா, இவர் தான் ராஜா, அவர் ராஜ்யத்தில் வந்து உட்காருவார், அப்போ என்னை கொஞ்சம் நினைங்கன்னு ஒருத்தன்ப்பா. இப்போ இந்த 2 பேருடைய பார்வை எப்படியாப்பட்ட பார்வை? ஒருத்தன் அவரை கடவுளாக பார்க்குறான், ஒருத்தன் அவரை கிண்டலாக பண்ணுறான். ஒருத்தன் இயேசுவை கடவுளாக பார்க்குறான், ஒருத்தன் இயேசுவை கிண்டலாக பண்ணுறான். அப்போ இந்த 2 பேருடைய பார்வையில் இயேசு பார்த்து யாரை சொல்கிறாரு? இன்னைக்கு நீ என் செத்தினா என் கூட அங்கே இருப்படா, இன்னைக்கு நீ செத்தின அந்த சிலுவையில் என் கூட அங்கே இருப்ப. இந்த 2 பேருடைய பார்வை எப்படியாப்பட்ட பார்வை? நல்லா கவனிக்கணும். அங்கே தாவீது, சவுல் 2 பேருடைய பார்வை எப்படின்றத உங்களுக்கு சொன்னேன். தாவீது பார்வைக்கு அவ்வளோ பெரிய ஆள் சின்ன ஆள் மாதிரி தெரிஞ்சான். அல்லேலூயா. இந்த காலேபு, யோசுவா, இந்த 12 பேர் டீமில் இந்த 2 பேருக்கு அது ஈஸியாக ஜெயிக்கலான்னானுங்க. இந்த 10 பேர் நம்ம வெட்டுக்கிளின்னு சொல்லிட்டானுங்க, இவனுங்க செத்தே போயிட்டானுங்க. ஆனால் இங்கே சிலுவையில் பாருங்க 2 பேர். அல்லேலூயா. இந்த 2 பேருடைய பார்வை எப்படியாப்பட்டதுன்றது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இதுதான் விஷயம். நம்ம எப்படி கடவுளை பார்க்கணும், நீங்கள் எப்படி கடவுளை பார்க்க முடியும்? விசுவாசம் இல்லாத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அற்புதம் நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். இந்த வருஷத்தில் நிறைய நல்ல காரியம் நடக்கணும். இந்த வருஷத்தில் நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரணும். உங்கள் குடும்பத்தில் நடக்கணும், வேலையில் நடக்கணும், படிப்பில் நடக்கணும், எதிர்கால வாழ்க்கையில் நடக்கணும். விரும்புகிறீங்களா? அப்போ நீங்கள் கடவுளை எப்படி பார்க்கணும்? அவர் எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லவர். அல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதங்களை தர வல்லவர், எனக்கு நன்மைகளை செய்ய வல்லவர், எனக்கு அதிசயங்களை செய்ய வல்லவர். அவர் நிச்சயமாக அவர் எனக்கு உதவி செய்வார்னு நீ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எங்கே ஜெபிக்கிறான், ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலை அப்படின்னா உனக்கு ஒன்றும் நடக்கும். ஒரு அம்மா வந்தாங்க பாரு, என் கணவர் ரட்சிக்க பண்ண ஜெபம் பண்ணுங்கய்யா, ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஜெபம் பண்ணி போமா தைரியமா ஜெபம் பண்ணியிருக்கிறோன்னா, அவன் திருந்துற மாதிரி இல்லையா, நீங்கள் சொன்னாலாம் காலையில் கூட குடிச்சிட்டு தான் இருந்தான் அப்படின்னு. நான் பார்க்குறேன், என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணி போமா ரட்சிக்கப்பட்டு மாறிடுவாருன்றேன். அந்த அம்மா பார்வையுடையது, எனக்கு நம்பிக்கை இல்லை சார், அவன் திருந்துற மாதிரி இல்லை சார் அவன்.
அப்போ இந்த பார்வை தாங்க வித்தியாசம். நீ எப்படி இயேசுவை பார்க்குற? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பார்க்குறியா? எப்படி பார்க்குற? நீ யோசனை பண்ணிப்பேன். இப்போ இத்தனை 3 செட்டு பார்வையை நான் சொல்லிட்டேன். சிலுவையில் செத்த 2 பேருடைய பார்வை. ஒருத்தன் இயேசுவை ராஜாவாக பார்க்குறான், கர்த்தராக பார்க்குறான், கடவுளாக பார்க்குறான். ஒருத்தன் இயேசுவை கிண்டலாக பண்ணுறான். அப்போ கடவுள் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, வாடா உன்னை காப்பாற்றுறேன், இன்றைக்கி செத்தினா என் கூட இருப்படான்றார். ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்? அவன் பார்க்குற பார்வை நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அவன் கடவுளே கிண்டல் பண்ணுகிறான். அதனால தான் சொல்கிறேன், நீ எப்படி பார்க்குற ஆண்டவர் செய்வார், இந்த மாதம் செய்வார், நம்புறியா? இந்த வருஷம் செய்வார், நம்புறியா? அப்படி பாரு ஆண்டவர். என் குடும்பம் சீர்படும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மாறுவாங்க, நல்ல நிலைமைக்கு வருவோம், எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும், நாங்கள் வெற்றி அடைவோம், நல்ல ஏற்ற துணை கிடைக்கும், வாழ்க்கை எதிர்காலம் அமையும், நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான், நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல வீடு கட்டுவேன், நல்ல குடும்பம் வாழ்க்கையில் இருக்க, நல்ல குழந்தை பிறக்கும், நம்புறியா? கடவுள் செய்வார், நம்புறியா? உன் பார்வை எப்படி இருக்குதுன்னு பார்த்து. இந்த 3 செட்டு பார்வையை நான் சொல்லிட்டேன். தாவீது, சவுல், இந்த 12 கோத்திரத்தில் காலேபு, யோசுவா 10 பேருடைய பார்வை, இங்கே சிலுவையில் செத்த 2 பேருடைய பார்வையை சொல்லிட்டேன். அவங்கெல்லாம் ஆண்டவர் பெரியவர்னு பார்த்த அந்த பிரச்சனை சின்னதாக போய் வெற்றி பெற்றாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. பிரச்சனையை பெருசாக பார்த்தவங்களாம் வாதிக்கப்பட்டு செத்தே போயிட்டாங்க. இதான் விஷயம். எல்லாரும் கண்களை மூடி செவி.